வணக்கம் நேர்களே. பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஜேஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா ஸோ கடந்த எபிசோட் வந்து சனியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த குரு பயிற்சி பலன்களும் சொல்லுங்க, ஏன்னா நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிட்டீங்க, தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அற்புதமா இருந்துச்சு, எனக்கு டிட்டோவா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வரக்கூடிய நல்ல பலன்கள், ஒரு சுபகாரியம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் குரு பயிற்சி பலன்கள் வந்து இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பொதுவாகவே குரு அப்படின்னு சொன்னா ஒரு சுபத்துக்கு வந்து ஈடு வைக்கிறாங்க. இவர் வந்து நல்லவருப்பா, இவர் வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில சுபிட்சமாயிரும் அப்படிம்பாங்க. குரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு வச்சுட்டாங்க. சனி எப்பவுமே ஒரு நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ குருவை பத்தி நீங்க சொல்லுங்க. நிச்சயமா குருங்கிறது வந்து இப்ப மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றது பல நம்மளுடைய வேதங்கள் சொல்றது. இப்ப மாதாங்கிறது தான் சந்திரன், பிதாங்கிறது தான் சூரியன், குருங்கிறது அடுத்த கட்டம் தெய்வத்துக்கு வழிகாட்டுறதுக்கு அவர் தேவை. தெய்வம், ஆன்மீகம், பிறப்பு, மறுபிறப்பு, நம்ம முக்தி அடைகிறது, மோட்சம் அடைகிறது, ஒழுக்கம், நல்ல பலம், அதாவது இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அப்படின்றது சுப கிரகம்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அப்படின்னா ஒரு ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, ஒழுக்கம் பழக்க வழக்கங்களையும் சரி, பரோபகாரம், நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம், இதுக்கும் சரி, இதுக்கு பிரதிநிதியாக நம்ம குருவை வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கிரகம்தான் குரு. இப்போ எந்த ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் இல்லாமல் ஒரு கல்வி இல்லை. அதனால் இப்போ ஒரு மாதா வந்து பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்க்குறதுக்கு மாதா வேணும். அதே மாதிரி தந்தை வந்து குருக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போக முடியும். தந்தையே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட முடியாது. அப்போ இந்த அளவுக்கு சுப கிரகத்தை இங்கே வச்சிருக்கு. அப்போ இந்த சுபத்துவங்கிறது குருங்கிறது ஏன் அப்படின்னா, அது வந்து இப்போ உதாரணத்துக்கு பிரதிநிதிகளாக நம்ம யாரை நினைக்கிறோம்? குரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு குழந்தையை நினைக்கிறோம். அப்போ குழந்தையினுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா புனிதமானது, தூய்மையானது, அப்பழுக்கு இல்லாதது. அதனால தான் அந்த ஒழுக்கத்துக்கும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றும்பாங்க. அது மாதிரி தெய்வத்துக்கு சமானமாகவும் குரு இருப்பார், குழந்தை போலவும் பரோபகார சிந்தனையும் எல்லாத்துலேயும் தூய்மையை கடைபிடிப்பதாகவும் இருப்பார். அதே குரு வந்து பசுமாடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பசு அப்படிங்கிறது குருவினுடைய பிரதிநிதித்துவமாக சொல்ல முடியும். இப்போ குரு அப்படின்னா பசுக்கு இறை கொடுக்கறதுலேருந்து, பசுவை தானம் கொடுக்கறதுலேருந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்திலிருந்து வேத காலத்திலிருந்து கடைபிடித்து வர்றாங்க. கோதானம் அப்படிங்கிறது குருவுக்காக செய்யப்பட்டது. அப்போ ஒரு குருவுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா? அந்த வாழ்க்கையில் வந்து அவர் வந்து அந்த பசுமாடினுடைய சார்பில் அவர் வந்து அந்த பால் தருது இல்லையா, அதன் மூலமாக அவர் ஜீவனம் பண்ணிக்கிறதுக்கே அந்த காலத்துக்கு எடுக்கப்பட்டது. அப்போ மஞ்சள் அதனுடைய இது வந்து வாயுக்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது குருவை சுற்றி. இப்போ நம்ம சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருள் கிரகம்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் வந்து எல்லாமே வாயுக்கள் தொலைவில் இருக்குங்கிறது. அதுக்கு முன்னால் இருக்கிறதுனால குரு வந்து இந்த வாயுக்கள்ங்கிறதெல்லாம் பிராணசக்தி உள்ள வாயுக்கள். அதனால தான் குழந்தை பிறப்புக்கு நம்ம வந்து குருவை வச்சுக்கிறோம். குரு தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறோம் குழந்தை பிறப்புக்கு. பொதுவாகவே உலகத்தில் அனைத்து உயிர்களுக்குமே குரு தான் காரகன். ஜீவன் அப்படின்னா குரு தான். அதனால் அது முழுக்க முழுக்க சுபகிரகம் தான். ஆனால் இத்தனையும் நான் சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்துலன்னு வரும் பொழுது குரு வந்து நல்லதே தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறேன். காரணம் என்னன்னா, குரு வந்து எந்த எந்த கிரகமுமே பாவத்தை சார்ந்து தான் பலன் செய்யும். இப்ப குரு வந்து கெட்டவராக ஏன் மாறுறாருன்னா பாவத்தை சார்ந்து மாறுறாரு. அதே சனி வந்து நல்லவராக ஒரு ஜாதகத்துல ஏன் மாறுறாருன்னா பாவத்தை சார்ந்து மாறுகிறார். அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், கிரகம் வேறு பாவம் வேறு. கிரகம் பாவமாக மாறுகிறது. இப்ப நீங்க தனித்த கேள்வி கிரகத்தினுடைய தன்மை என்னங்கிறதுக்கு குரு அப்படிங்கிறது நல்லவர் வல்லவர், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்காக ஒருத்தருக்கு குரு திசை நடந்தா நல்லதே தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் எந்த பாவத்தை சார்ந்துங்கிறாரோ அதன் மூலமாகத்தான் அவர் செயல்படுவார். இப்ப வந்து பெரிய பெரிய மொத்த பணத்துக்கு அதிகாரி குரு. அதாவது
உலக கஜானாவுக்கே அதிகாரி குரு. அப்படிப்பட்ட குருவே மைனஸ் ஆனா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பெரிய பெரிய ரெய்டுல கொண்டு போய் விடுவார். ஐடி ரெய்டு, பெரிய பெரிய ரெய்டுல வர்ற பிரச்சனைகளை விடுவார். அதே மாதிரி நீதித்துறையில நடக்கிற பிரச்சனைகளை கொண்டு போய் விடுவார். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொண்டு போய் விடுவார். அதனால குரு வந்து சுபகிரகம் தான், ஆனால் பாவத்திற்கு ஏற்ற மாதிரி அது என்ன வேலையை அதுக்கு வச்சிருக்கோ அதை செய்யும். நீங்க சொன்னீங்க. ஏன்னா குருனால நிறைய பேர் பாக்குறது இந்த குரு பலன் இருக்கா, கல்யாணம் வரப்போ கல்யாணம் ஆகுமா, ஏன்னா இந்த வருஷமாவது கல்யாணம் முடிச்சிருமா, ரொம்ப வருஷமா தடையா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு குருக்கு என்ன சம்பந்தங்க? அதாவது இப்ப பழைய காலத்துல ராசியை வச்சு பலன் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கிராமத்துல இந்த ராசியில பிறந்திருக்காங்க, அப்ப ஒரு பிறப்பு விகிதம் கம்மி அப்பெல்லாம். அப்ப அந்த ராசியை குரு பார்த்தாலோ, ராசிக்கு நல்ல இடங்கள்ல குரு இருந்தாலோ அது வந்து நல்லா இருக்கும், அந்த குழந்தை நல்லா இருக்குங்கிறது பொதுத்தன்மை. குரு பார்வை அப்படிங்கிறது சுபத்துவத்தை கொடுக்கும். இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்ல நடக்கிற நேரத்தை நீங்க ஜாதகம் போட்டீங்கன்னா, ஒரு லக்னம் போட்டீங்கன்னா, அந்த நேரமானது குரு பலம் பெற்றிருந்தால் அந்த நிகழ்வு நல்லபடியா நடக்கும், சுபத்துவமா நடக்கும். அது கிரகப்பிரவேசமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு குழந்தை பிறப்பா இருக்கலாம், அல்லது திருமணமா இருக்கலாம், அல்லது உலக பொது நிகழ்ச்சியா இருக்கலாம், ஒரு மந்திரி பதவி ஏற்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்குறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே சுபத்துவத்துக்காக குருவை பார்த்து தான் ஆரம்பிச்சது. அதனால அந்த காலத்துல குரு பலம்ங்கிறத பேசி பேசி அது பழக்கத்துல வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம லக்ன ரீதியா பலன் பார்க்கறதுனால, இப்ப வந்து திசா புத்தி தான் நமக்கு இப்ப திருமணத்தை நடத்தி கொடுக்குதுங்கிறதுனால குரு வந்து மறையாம இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நம்ம முகூர்த்த லக்னம் குறிக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்துல நம்ம குறிக்கிற நேரத்துக்கு குரு சுபத்துவமா இருக்கிறான்னு மட்டும் பார்த்தா போதும். அற்புதமா சொன்னீங்க. இப்ப என்னன்னா அடுத்தடுத்த லக்னத்துக்கு போயிடலாம். முதல் லக்னமாக மேச லக்னம். ஸோ மேச லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு வராரு. ஸோ என்ன மாதிரி பலன்கள் தராரு? மேஷத்துக்கு வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அப்படின்னு நம்ம குருவை சொல்றோம். அப்பேற்பட்ட ஒரு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பாரம்பரியத்துல ஜோதிடத்துல நம்ம மேலோட்டமான பார்வை. ஆனா நம்ம பார்க்குற விதம் வந்து எப்படின்னா, நம்ம பிறந்த ஜாதகத்துல குரு என்ன பொசிஷனை வச்சிருக்காரு, அவரு எதற்காக நமக்கு என்ன பாவத்தை இயக்குவாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப மேஷ லக்ன அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் தான் குரு நட்சத்திரம் மேஜர் போர்ஷன் இருக்கு. புனர்பூசம் 3 பாதம் அது வந்து மிதுனத்துல இருக்கு. அதே மாதிரி விசாகம் 3 பாதம் துலாத்துல இருக்கு. பூரட்டாதி 3 பாதம் கும்பத்துல இருக்கு. அப்ப இந்த 3, 7, 11 அப்படிங்கிறது தான் குருவினுடைய தன்மை. இப்ப அந்த குரு இருக்கிற, அந்த குரு நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே குரு வர்றதுனால அந்த இடத்துக்கு பலம். இப்ப 3ஆம் இடம்னா என்ன? முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், ஆவணங்கள். இப்ப வந்து ஒரு வெளிநாடு தொடர்பு, ஒரு வெளிநாட்டுக்காக விசாவோ பாஸ்போர்ட்டோ ஆவணங்கள் ரெடி பண்றது, அக்ரிமெண்ட் போடுறது, கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், சொல்லி கொடுக்கறது, இன்ஸ்டிடியூஷனு, டிரான்ஸ்போர்ட்டேஜ், இத்தனையும் 3ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 3ஆம் இடம் என்பது குரு வந்து 3ஆம் இடம் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துலயே வரும்போது இதையெல்லாம் மூளை உழைப்பு சார்ந்து அவர் வந்து வளர்ச்சி பண்ணுவாரு. சுபத்துவம், திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், ஸ்மார்ட் ஒர்க், இதெல்லாம் நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல வரக்கூடிய குருனால இந்த முயற்சிகள், அதாவது சொந்த பிசினஸ் பண்றது இந்த காலகட்டத்தில் அமையுங்களா? பிசினஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொந்த தொழில் அப்படின்னாலே 10ஆம் இடம் தாங்க. இப்ப நம்ம மேஷத்துக்கு 10ஆம் இடம் வந்து மகரம். இப்ப அந்த மகரத்துல இருந்து இந்த 3ஆம் இடத்தை எண்ணுங்க. அப்படிதான் அந்த கேள்விக்கு நம்ம பதில் எடுக்கணும். அப்ப மகரத்துல இருந்து 6ஆம் இடமா வருது. அப்ப மகரத்துல இருந்து 6ஆம் இடமா வர்றதுனால யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து ஒரு வேலையை தொழிலை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் தானே ஒழிய முழுக்க முழுக்க அவர் வந்து அந்த தொழிலுக்கு சாதகமா இருக்க மாட்டார். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து இந்த குருவானவர் இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு அவங்க நட்சத்திர ரீதியாக என்ன தொடர்புல இருக்காருன்னு பார்க்கணும். இப்ப அவர் குரு வந்து 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அவங்களுக்கு தொல்லைகள் தரும். இந்த உபநட்சத்திரம்னு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ராசியில 2.25 நட்சத்திரம் இருக்கு. ஒரு நட்சத்திரத்துல 4 பாதம் இருக்கு.
இந்த ஒரு நட்சத்திர பகுதியை பிரிச்சு 9ஆ பார்க்கறது தான் உபநட்சத்திரம். இப்ப மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா அஸ்வினியில பிறக்கலாம், பரணியில பிறக்கலாம், கிருத்திகையில பிறக்கலாம். இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அந்த 13 டிகிரியை நம்ம 9ஆ பிரிச்சு 9 கிரகத்துக்கு பங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்ப இவருக்கு குருவா வந்துச்சு, இவர் பிறந்த நேரத்துக்கு லக்ன புள்ளி குருவா வந்தது அப்படின்னா அந்த அதான் உபநட்சத்திரம். அந்த மாதிரி வந்ததுன்னா இவர் வந்து ஆர்வம், அதாவது தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய கேரக்டரை டெவலப்மெண்ட் பண்ணி நல்ல வகையில வளர்த்துக்குவார். அதாவது குரு லக்னம்னா என்னன்னா பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுன்னு அர்த்தம். லக்னத்துல குருங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம பாரம்பரியத்துல அந்த கிரகமே இருக்கணும்னு பார்ப்போம். இங்க அப்படி இல்லை. அந்த புள்ளியாகவே அந்த அந்த நட்சத்திர ரீதியா அந்த கிரகம் வந்துச்சுனாலே அவர் வந்து குரு சுபாவத்தை செயல்படுத்துவார். அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவார். 1ஆம் இடத்துல இருக்கிறதே தான் 5ஆம் இடத்துல இருக்கு. அதனால கலைகள், தெய்வீக கலைகள்லாம் கற்றுக்குவார். 9ஆம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடு, நீதித்துறையில் ஈடுபாடு, சட்டத்துறையில் ஈடுபாடு, ஃபைனான்ஸில் ஈடுபாடு, இதெல்லாம் குரு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அப்பேற்பட்ட குரு 3ஆம் இடத்துக்கு வர்றாருன்னு இப்போ பாருங்க. இது மாதிரி கௌரவத்தை வந்து டெவலப் பண்ணி கொடுப்பாரு. 2வது நீங்க சொல்ற மாதிரி தொழில்ல வந்து இடமாற்றத்தை பண்ணுவார். ஏன்னா சொந்த ஊர்ல இருக்கிறது இப்ப இருக்கிற இடங்கிறது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல வர்றதுனால இடம் மாறக்கூடிய சூழ்நிலை. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேற வேலைக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும். ஒரு சிலர் பேர் வீடு இடம் விற்கலான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணும். சில பேருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி இடமாற்றம் ஆகும். அப்ப முக்கியமா மிதுனம் என்பது காலச்சக்கரத்துக்கே அது வந்து இடமாற்றத்தை குறிக்கிற இடம், கம்யூனிகேஷனை குறிக்கிற இடம். அதனால இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்த விஷயத்துக்கு இந்த லக்னக்காரர்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொழில் கன்சல்டிங் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தொழில் மாற்றம் நிச்சயமாக உண்டு. இப்போ 3ஆம் சொல்லிட்டீங்க. இப்போ பார்வை அப்படின்னு சொல்லி 7ஆம் பார்வையை பார்க்கறேன். அதனால என்ன பலன்கள் தருவாங்க? குருனுடைய பார்வை என்பது இப்ப நம்ம ஒரு எந்த கிரகமுமே 7ஆம் பார்வை பார்க்குது. இப்ப 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா தெய்வ அனுகிரகம்னு பேருங்க. மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம்ங்கிறது தெய்வம், குலதெய்வம், முன்னோர்கள், பூர்வீகம், தந்தை, இதையெல்லாம் குறிக்கிறது. வெளிநாட்டு படிப்பு, நம்மளுடைய உயர்கல்வி, இதையெல்லாம் குறிக்கிறது. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. அந்த இடம் வந்து செழிப்பாகுது குரு பார்வையினால. இப்ப இதெல்லாம் இந்த மேசலக்ன அன்பர்களுக்கு என்ன திசை புத்தி நடக்குதோ அதுல ஒரு புத்தியிலையோ அந்தரத்திலேயோ இந்த குரு வந்து அவர்களுக்கு ஒரு படிப்புக்கு சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பா அதை வெளிநாட்டு படிப்போ அல்லது உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வியோ சேர்த்து விட்டுரும். அதே மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் காரியங்களை பண்ண வச்சிடும். அது மாதிரி சுபத்துவத்தை கொடுக்கறது தான் அந்த 9ஆம் இடம். கடந்த காலத்துல நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு, முற்றிலும் தேவையெல்லாம் வாங்கிட்டேங்க, இப்ப ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறேன். இந்த கடன்லாம் இந்த காலத்துல அடைப்பாங்களா? இப்ப குரு வந்து மொத்த பணத்துக்கும் காரகன். ஒரு ஜாதகத்துல குரு வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு பண வசதி இயற்கையிலேயே நல்லா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு அவங்க ஜனன ஜாதகத்துல தொடர்பு வச்சு திசாபுத்தி நடத்துச்சுன்னா கடன்னால லாபம் இருக்கும். அவங்க கடன் வந்து ஒரு தொழிலுக்காக வாங்குவாங்க. அந்த தொழில் மேல மேல டெவலப் ஆகும். அது பல பிரான்ச்சா பெருகும். அப்ப கடனுங்கிறது ஒரு இஷ்யூவாவே தெரியாது. ஆனா ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்காது. ஆனா அவருக்கு ஆசை வந்திருக்கும், தொழில் செய்யணும்னு ஆசை வந்திருக்கும். ஆனா அதுக்கு பணமும் இல்லை. அப்ப கடன் கொடுக்கற கிரகம் கொடுத்துரும், டக்குன்னு கொடுக்கற கிரகம் கொடுத்து விட்டுரும். ஆனா இவருக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இல்லாததுனால தொழில நஷ்டப்பட்டு இந்த கடனே ஒரு சுமையா மாறக்கூடிய அமைப்பு மாறுது. இதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க ஜாதகத்துல குரு மட்டுமல்ல, அவங்களுக்கு எந்த கிரகம் தொழில் கிரகமா வருதோ அது வந்து பணஸ்தானம் என்ன 2ஆம் இடத்தோட தொடர்பு எடுக்கணும். 2-10 தொடர்பு இருந்து திசை நடந்தால் அது எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும். அதுவே குருவாக இருந்தால் மிகப்பெரிய தொகையாக கொடுக்கும். பெரிய பெரிய தொழில் வளர்ச்சி கோடிகள்ல வந்து தொழில் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த குருனால. பூர்வீக சொத்து ரொம்ப நாள் வந்து கேஸ்ல போட்டிருக்கோம், ஸோ கேஸ் முடிவு வரப்போகுது, ஸோ இந்த காலத்துல வந்து எங்களுக்கு கேஸ் எங்களுக்கு சாதமா வருமா, வந்தது சொத்தை நாங்கள் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பரவாயில்ல? நிச்சயமாக இந்த டைம் நல்ல டைமா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு, நல்ல டைமா இருக்கும். இப்ப உதாரணமா அவங்க ஜாதகத்துல குரு வந்து வழக்கு சார்ந்த விஷயத்த டெவலப் பண்ணி கஷ்டம் கொடுக்குற கிரகமா இருக்கக்கூடாது. இதை நிச்சயமா பார்த்துக்கணும்.
இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் ஒரே கிரகம், அது குரு கிரகமா வந்துருச்சு அப்படின்னா அவங்க வழக்கு வந்து தீரவே தீராது, வழக்கு வந்து முடிவுக்கே வராது, மேல மேல வழக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மை தரும். அதுலயும் அது இந்த திசாபுத்தி அந்தரத்துல ஏதோ ஒரு இடத்துல குரு வரணும், வந்தா நிச்சயமா நன்மை செய்யும். பிசினஸ் ரீதியா இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், ஸோ இந்த டைம்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான் இருக்கோம், ஒரு பிரான்ச்சைஸ் பண்ணலான் இருக்கோம், பிரான்ச்சஸ் நிறைய போடலான் இருக்கோம், இந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணலாமா? ஆமா, தொழில் விரிவாக்கம் அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து நாம பேசுறதே வந்து ஒற்றைப்படை பாவங்கள், உபயராசிகள், இதெல்லாம் வந்து வலிமை குறைவு. இப்ப நீங்க சொல்றது வந்து பிசினஸ்ங்கிறதுல பல வகை இருக்கு. இப்ப மேஷ லக்னத்துக்கு குருவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னாலே அவங்க குரு திசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கன்சல்டிங் பிசினஸ் மட்டும்தான் நல்லா இருக்கும். அவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த துறை வந்து நல்லா இருக்காது. அப்ப உற்பத்தி சார்ந்த கொடுப்பினை அவங்களுக்கு இருக்கலாம். இப்ப ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதன் கிரகம் 2, 6, 10 தொடர்புல இருக்கு மேஷ லக்னத்துக்கு. அப்ப அவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுத்துருக்கோம், டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கும். கொடுப்பினைங்கிறது அது பாட்டுக்கு வேலை செய்யுது. அதுக்கு போன திசை சப்போர்ட் பண்ணியிருக்கும். இப்போ போன திசை ராகு திசைன்னு வைங்க, அவர் புதன் நட்சத்திரத்துல இருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். அப்போ அவங்களுக்கு அப்படியே டெவலப் ஆகி வளர்ந்துருக்கும். இப்போ குரு திசை வந்த உடனே அந்த குரு வந்து 5, 9 தொடர்புல இருந்தாருன்னா அந்த தொழிலை லாக் அவுட் பண்ணி வச்சிடும், அந்த தொழிலை மூட வச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 3ல குரு வரும்போது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு பங்கம், அதே கன்சல்டிங் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபீல்டில். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டராக இருக்கிறவருக்கு திடீர்னு வேற ஃபீல்டு மேலே ஒரு ஆசை வந்து, இல்லை நான் வந்து இன்சூரன்ஸுக்காக சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாருன்னா அந்த ஃபீல்டு மாற்றம் இப்போ நிச்சயமாக நடக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்க. அடுத்தடுத்த லக்னத்துக்கு பார்க்கலாங்கய்யா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணல் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கம்.